வணக்கம். ஈரோடு அறம் சித்தா கிளினிக். இன்றைக்கி நம்ம டாக்டர்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இப்போ நம்ம ஆந்திராவில் ஒரு நியூஸ் படிச்சு சார். ஆந்திராவில் 3 குழந்தை பிறந்தவங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அறிவிச்சிருக்கு. குழந்தை பிறப்போட விகிதமும் ரொம்ப கம்மியாயிருச்சு, இளைஞர்கள் குறைஞ்சிருவாங்க வருங்காலத்தில் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே நிறைய டெஸ்ட் பேபி சென்டர்ஸ் இருக்குது. நிறைய ஒரு குழந்தைக்காகவே ரொம்ப சிரமப்படுறோம். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருந்துருக்கு. இதுல இருந்தெல்லாம் வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை எந்த மாதிரியான செயல்பாடு செய்யலாம் சார்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் டியூப் சென்டர்ஸு, குழந்தை இன்மை அப்படிங்கிற தொந்தரவு இன்றைக்கி ஆண்களுக்கு மிக மிக அதிகம். தனியாக செக்ஸுவல் பிரச்சனைகள் ஒன்று இருந்தாலும் குழந்தை இன்மை தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமாக உருவெடுத்திருக்கு. சமீப காலங்களாக ஒரு 5-6 வருடங்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களை தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம், ஆண்களை தனியாக பிரிச்சுக்கலாம். பெண்களை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் முழுசாக நம்ம பேசுவோம். ஆண்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலைப்பளு அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்ட்ரெஸ், ஒரு மாதிரி மென்டலி ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து குறையுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு. இங்கே தான் சார் எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வேலை பளு அப்படிங்கிறீங்களா, இப்போ இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் செய்கிறதுக்கு இங்கே யாருமே அதிகமாக செய்கிறது. இந்த காலங்களில் கல்லணிகளில் விவசாய வேலையாக இருக்கட்டும், மூட்டை தூக்கராக இருக்கட்டும், அதிகமான வேலைப்பளு அன்னைக்கு தான் இருந்தது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் டெக்னாலஜி மிஷின்ஸ்னு வளர்ந்துட்டு நம்ம கொஞ்சம் கடினமான வேலைகள் வந்து நான் இந்த இடத்துல வந்து வேலை பளுன்னு சொன்னது நேரம். நீங்கள் வெயிட் தூக்குனீங்க அப்படி சொல்லலை, ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்க. காலையில் அவன் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அறக்க பறக்க 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வரான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது 8, 8:30, 9 கூட ஆயிடுது. இன்னும் சில பேர் 10 மணிக்கு கூட போகிறாங்க. நான் சொல்லக்கூடிய வேலை பளுங்கிறது நேரம். குடும்பத்தோடு அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அது முதல் காரணம். அதுக்கு அடுத்து என்ன, ஸ்ட்ரெஸ். கடனாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், வெளி பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவன் மனதையும் மூளையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள். கண்டதை சாப்பிட்றான், அதுவும் இல்லாமல் வெளியில் சாப்பிட்றான். அவன் காலையில் 8 மணிக்கு கிளம்பிடுறான். அப்போ கிளம்பும் போது எல்லாரும் உணவு எடுத்துகிட்டு போகிறாங்களா? எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ரொம்ப சரியான இதாக அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. கண்டதை திங்கிறான், போகிற இடமெல்லாம் திங்கிறான், எது கிடைச்சாலும் திங்கிறான். அப்போது உணவு, அவன் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை அவன் எடுக்கிறது இல்லை, கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கள். நீங்கள் உணவு வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு. நீங்கள் கூட ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்க, காலையில் எப்படி இருக்கணும், இரவில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பிரித்து என்னென்ன இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபாலோ அப் இன்றைக்கி வந்து தினசரியை அப்படிம்போம். நாம் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தினசரியை அப்படிம்போம். தினசரியைனா காலையில் எழுந்திரிச்சா இதை செய்யணும், இதை செய்யணும்னு ஒரு பகுப்பாய்வு இருக்குது. தமிழனுக்கே உரிய பாரம்பரியம் அது. அதை இவங்க எல்லாருமே விட்டுட்டாங்க. அவன் மலம் சாயங்காலம் கழிக்கிறான். காலையில் எழுந்திரிச்சிட்டு மலம் கழிக்கிறது சாயங்காலம். சிறுநீர் வருது, அடக்கி வைக்கிறான், அவன் போகிறது இல்லை. இந்த மாதிரி அவனுடைய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அவன் இருக்கணும், அவன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா காரணங்கள். அப்புறம் இன்னும் சொல்லணும்னா பூமி தாயோட நமக்கு கனெக்ஷன் இருக்கணும். நம்ம கழனியில் வெறுங்காலோடு இறங்கணும். இன்றைக்கி இவன் எல்லா இடமுமே செப்பல் போட்டு தான் நடக்கிறான். நம்ம கீழே பாய் போட்டு படுத்தோம், இவன் கிடையாது. இவன் நிறைய வந்துருச்சு, உடல் வெப்பம் அதிகமாகுது. இந்த மாதிரி நம்ம நிறையா காரணங்களை ஆண்களுக்கு. இன்டர்நெட் வளர்ச்சியில் இந்த பசங்க மிகப்பெரிய செய்யக்கூடிய தவறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தவறான விஷயங்களை நிறையா பார்க்குறது. எப்பயுமே கண்ணதாசன் ஒரு விஷயம் சொல்லுவார், என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எண்ணத்தில் நினைக்கிறத விட செயலில் உண்டாகக்கூடிய சூடு கம்மி. நீ எண்ணம், நீ திருப்பி 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 அந்த வீடியோவையோ அந்த புத்தகங்களையோ மோசமான விஷயங்களையும் நினைக்கும் போதும் படிக்கும் போதும் உனக்கு வரக்கூடிய அந்த வெப்பம், உருக்கம், உடல் வெப்பமாகுது. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் போது உண்டாகிறத விட மிக மிக இது ஒன்று. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொன்று, இந்த சின்ன பசங்களுக்கு, அதாவது நான் சொல்கிறது எப்பயுமே வந்து இந்த கல்யாணமான முதுகில்
அந்த 3-4 வருஷம் அந்த டைமில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனைக்கு வருது. வயதாயிட்டா அது வேற, அது விட்டுருங்க, அது பின்னாடி நம்ம பேசலாம், கொஞ்சமே பேசலாம். சின்ன பசங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தவறான சேர்க்கை. எப்பயுமே தன்னை விட வயது குறைந்த பெண்ணோட சேர்க்கை அது பலம், உடல் பலத்தை அதிகரிக்கும். அதே தன்னை விட வயது அதிகமான பெண்ணோட சேர்க்கை இருக்கும்போது அது உடல் பலத்தை குறைக்கும், பலவீனப்படுத்தும், கண்டிப்பாக பலவீனப்படுத்தும். அது மிக மிக, ஏன்னா இங்கே வந்து அதுதான் விஷயமே. இங்கே தகாத சேர்க்கையும் தகாத உறவு முறையும் ரொம்ப ரொம்ப பலவீனப்படுத்துறது. நான் சொல்றது இது எதையுமே அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க பசங்க கல்யாணமாகி அந்த 3-4 வருடத்தில் இருக்கக்கூடிய சார் இப்போ பல பிரச்சனைகள் சொல்லிட்டீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இன்றையோட வாழ்வியலே வந்து பெரும்பாலானருக்கு இந்த மாதிரி தான் சூழல்ல இருக்கும். நம்ம பழைய வாழ்வியலுக்கு போக முடியாது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். இந்த டெக்னாலஜியா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க வாழ்வியல் முறையா இருக்கட்டும், உணவு முறையா இருக்கட்டும், முடிஞ்ச அளவு இதுக்குள்ளதான் நம்மள சரி பண்ணிக்க வேண்டிய சூழல். இப்போ இதுக்குள்ள சரி பண்றதுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன், நம்ம உடலை வலுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு உணவு முறையில உங்கள்கிட்ட ஏதாவது விஷயங்கள்? அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பேசணும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, கடைசியா அதீத வெப்பத்தை உண்டாக்கி அவனோட விந்துவோட அளவை குறைக்கும். இங்க பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டியில இருந்தா தானே உங்களுக்கு அகப்பிக்கு வரும். அது மாதிரி விந்துவோட அளவு உருவாக்கமும் இருக்கணும், அளவும் அதிகமா இருக்கணும். அதே வாக்குல மார்பாலஜி சேஞ்சஸ், அதாவது அதோட ஹெட்டு டெய்லு எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் சரியா இருந்தா தானே உங்களுக்கு வந்து அவனுக்கு அந்த பிறப்போட தன்மை நல்லா இருக்கும், அந்த பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு சின்னதா ஒரு வீட்லயே செஞ்சு சாப்பிடக்கூடிய, கல்யாணம் ஆனவங்களும் சாப்பிடலாம், கல்யாணம் ஆகாதவங்களும் சாப்பிடலாம், ஏன்னா ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம சொல்றோம். ஆனா ஆண்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன, அதாவது ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பாயாசம், நம்ம இயற்கையாகவே வீட்டில் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கொஞ்சம் மருந்து பொருட்களும் கலந்த மாதிரியான ஒரு பாயாசம், மூலிகைகள் கலந்த ஆமா பாயாசம். தேவையான பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெருஞ்சில், பால் முதுக்கன் கிழங்கு, உளுந்தம்பருப்பு, குருவை சம்பா. கருங்குருவை தான் தேவைன்னு கிடையாது, மொத்தத்துல குருவை சம்பா அரிசி. கொஞ்சம் அந்த அரிசியை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். பால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல கறந்த பாலா இருந்தா மிக நல்லது. இல்ல அப்படின்னு பசும்பால், அப்படி இல்லைன்னா வேற வழி இல்லைங்கும் போது நம்ம இன்னைக்கு கால சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாது. பாக்கெட் பால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி. உளுந்தம்பருப்பு ஏற்கனவே சொல்லிட்டேன். சர்க்கரையோ அணுங்கற்கண்டும் பார்த்து சுத்தமானதாக வாங்கி, பனங்கற்கண்டு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெருஞ்சில், பால் முதுக்கங்கிழங்கு, இது ரெண்டுலையும் சாறு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ பாயாசம் செய்ய போகிறீங்களோ, நான் 3 கிளாஸ் செய்ய போகிறேன் அப்படின்னா, பால் 1 கிளாஸ், பால் முதுக்கங்கள் நெருஞ்சில் அரை கிளாஸ், அந்த அளவுக்கு. மீதி நம்ம தண்ணி கலந்துக்கலாம். ஸோ ரெண்டுலேயும் சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்துக்கிட்டு அதோட பசுவின் பாலை கலந்து, நாட்டு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி அதையும் கலந்து நல்லா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம அந்த காஞ்சி அந்த பதத்துக்கு வர வரைக்கும் இருக்கணும். கடைசியாக இறுதியாக நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேவையான அளவு, அதாவது நம்ம கெட்டித்தன்மை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும், இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. உளுந்தும் குருவை சம்பா அரிசியோட மாவு மோஸ்ட்லி நீங்கள் கடையில் வாங்கக்கூடாது. நீங்கள் உளுந்தம்பருப்பை வறுத்து அரைச்சிக்கங்க. உளுந்தம்பருப்பு கருப்பு உடைக்காத உளுந்தா இருந்தால் இன்னமும் சிறப்பு. இது ரெண்டையும் இலை சூட்டில் வறுத்து நீங்கள் அப்போதைக்கு மிக்சியில் அரைங்க. நைஸ் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது 1-2 இருந்தால் எந்த தவறும் கிடையாது. கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா போதும். 1-2 இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபைன் பவுடராக இருந்தால் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலந்து சரியான பதம், நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியான பதம். நீங்கள் பாயாசம் பண்ணி கடகடன்னு குடிக்க முடியாது. இதை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியான பதத்தில் எடுத்துக்கலாம். தினமுமே சாப்பிடலாம். இனிப்பு அதிகம் போட வேண்டாம். பனங்கற்கண்டாவே இருந்தாலும் அந்த ஓரளவுக்கு இனிப்பு போதும், அதிக இனிப்பு தேவையில்லை. இதை நீங்கள் சாப்பிடும்போது விந்து அதிக அளவு உருவாகும், தண்ணியாட்டு இருக்கிறதும் கட்ட ஆரம்பிக்கும். அதே வாக்கில் பால் முதுக்கங்கிழங்கும் நெருஞ்சிலும் இருக்கிறதுனால விந்து சேமிச்சு வைக்கக்கூடிய பைக்கு பலம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நெருஞ்சில் எப்பயுமே இவங்க கல்லுக்குன்னு நினச்சிட்டாங்க. நோ, கிடையாது. அது இருக்கிறதுலே மிக சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை பெருக்கும் ப்ளஸ் பைக்கு விந்து சேமிச்சு வைக்கக்கூடிய பைக்கு நல்ல சரி பலம். இதில் வந்து செய்முறை கரெக்டாக சொல்லிட்டீங்க, இது ஓகே, இதை பண்ண முடியும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பால் முதன் கிழங்கும் சரி நெருஞ்சிலும் சரி செடியாக கிடைக்காது. இப்போ நம்ம கடைகளில் பவுடர் இருக்கு, நம்ம செடி வேண்டியதில்லை, பால் முதுக்க கிழங்கு தான் வேணும். நெருஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடி வாங்கிக்கலாம். ரெண்டுமே வந்து பவுடர் ஃபார்மில் நம்மகிட்டயே கிடைக்கும், வாங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டுமே வாங்கிக்கலாம். இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாங்கிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சாறு எடுக்க முடியலன்னா பொடியாக கலந்து, அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பொடியை போட்டு கஷாயம் வச்சு எடுத்துக்கணும்.
கஷாயம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு. அதாவது சாறு கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதை ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷாயம் வச்சுக்கலாம். இப்போது ரெண்டுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 3/4 டம்ளராக அந்த கஷாயத்தை வந்து நீங்கள் பாலோடு கலந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பவுடராக போடும்போது கொஞ்சம் சர்க்கரை, அதாவது பனங்கற்கண்டு ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஏன்னா குடிக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இதுதான் முறை. இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். நீங்கள் கல்யாணம் ஆனவங்க தான் சாப்பிட்ப்போ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பயத்தில் இருக்கானுங்க இல்லையா பசங்க, எனக்கு வந்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இந்த பயமே தேவையே கிடையாது. இது ஒரு நல்ல உணவு. இதுக்கு அடுத்தது நான் மறுபடியும் ஒரு அடை சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அது இன்னமும் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட நீங்கள் இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட விந்தணு பெருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மருத்துவர் பகிர்ந்துருக்காங்க. தாராளமாக இதை நீங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட பலன்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கேள்வியோட நல்ல விஷயங்களோட நம்ம மருத்துவர்கிட்ட சந்தித்து அடுத்த கேள்வியை நம்ம கேட்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.